ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடு. இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. அது பழைய காலம். அது இந்த காலத்துல ஒத்த ரூபாய் அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கசிவுன்னு இந்த இதுல பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. என்னமோ காலை உணவு திட்டத்தில் இருக்கின்றால் இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப தெரியுதா சார், அவங்க டீமே இப்படிதான் சார். அவங்க நல்லா ஆடிட் எல்லாம் பண்ணி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி தான் வந்து உட்காடுறாங்க. சும்மா ஏதாவது அங்கேருந்து நீங்கள் உருட்டி விட்டாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் நடக்கட்டும், சரியான போட்டி, மக்கள் எல்லாமே தெரியணும். அந்த 1,28,000 எடுக்கவுட்டு தொட்டப்போ தான் ஹைலைட்டு. நன்றி, வணக்கம்.